நாங்குநேரி சம்பவத்தை போன்று நெல்லை மாவட்டம் மருதகுளம் அரசு பள்ளியில் மாணவர்களிடையே சாதி ரீதியான தாக்குதலில் 2 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ள புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகராஜன். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தற்போது நெல்லை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்குநேரி சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. மீண்டும் ஒரு சம்பவம் அதே போல ஜாதி ரீதியான பாகுபாட்டில் 2 மாணவர்கள் மீது மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை பெற்றோர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக 2 மாணவர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளியில் நடந்த சம்பவம் குறித்தும் இந்த மோதலின் பின்னணி என்ன என்பது குறித்தும் தற்பொழுது நாங்குநேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உதவி காவல் ஆணையர் தலைமையில் தற்பொழுது விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சம்பவம் எதற்காக நடந்தது, இதன் பின்னணி என்ன, ஜாதி ரீதியான நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்வதற்கு காரணம் என்ன என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் இனிமேல் தான் வெளியே வரும். இது குறித்து ஏற்கனவே ஆசிரியரிடம் விசாரிக்கப்பட்ட நிலையில் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக தங்கள் தரப்பு வாதங்களை வைத்துள்ளார்கள். அதாவது குழந்தைகளை அனுப்புவது பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தற்பொழுது காவல்துறை நடத்திய விசாரணையை தொடர்ந்து இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுபோல தற்பொழுது மீண்டும் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பெற்றோர்கள் அச்சமடைந்திருக்கும் நிலையில் காவல்துறையினரும் அதேபோல மாவட்ட நிர்வாகிகளும் தற்பொழுது இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாணவர்கள் இருவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்பொழுது காவல்துறை விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.